சீல் நடிகைக்கு ஏற்பட்ட மிக பெரும் விபத்து. விபத்தில் சிக்கி அந்த நடிகை நடு ரோட்டில் திடீர் பரிதாபம். வெளியான அதிர்ச்சி தகவல் தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சீரியல் நடிகை ஷபானாவுக்கு தான் இந்த மோசமான ஒரு விபத்து இப்போ ஏற்பட்டிருக்கு. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியல் மூலயமா மக்கள் மனதுல நீங்காத ஒரு இடத்த பிடிச்சவங்க தான் நடிகை ஷபானா. ஷபானா ஜீ தமிழ்ல இந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில சீரியல்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நடிகரை ஆகணும் அப்படிங்கிறது பெரிய கனவா இருந்திருக்கு. அதற்கு அவங்களுடைய குடும்பத்தினர்கள் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தரல. ஷபானா குடும்பம் ஒன்றும் அவ்வளோ பெரிய குடும்பமும் அல்ல. ஸோ வறுமை கஷ்டம், அதனால நமக்கு சினிமா செட் ஆகாது அப்படின்னு ஷபானா தனது கனவுகளை மூடி மறைச்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அப்பப்போ கிடைக்கக்கூடிய சில ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு ஷபானா தொடர்ந்து சினிமால வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்படி வாய்ப்பு தேடி அலைஞ்ச ஷபானாவுக்கு தான் சீரியல்ல சில கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்படி நடிச்சதன் மூலயமா ஜீ தமிழ் ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியல்ல லீட் ரோல், அதுவும் குறிப்பா ஷபானா ஒரு கதாநாயகியா நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. இந்த சீரியல் மூலியமா ஷபானா தமிழக இளைஞர்கள் மத்தியிலையும் குடும்பத்தினர் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு நீங்க முடியாத இடத்த பிடிச்சாங்க. அதற்கு காரணம் இந்த சீரியல்ல லட்சணமா ரொம்ப அழகா தாவணி அணிந்து அவங்க நடித்த அந்த நடிப்பு தான் அனைவரையுமே அசத்துனுச்சு. கிட்டத்தட்ட 1000 எபிசோடுக்கு மேல இந்த சீரியல் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதோட இந்த சீரியல் மூலயமா ஷபானாவிற்கு சிறந்த நாயகிக்கான தமிழக அரசு விருதும் கிடைச்சது. இப்படி ஷபானா சீரியல்ல நடிச்சு மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமானாங்க. இந்த சீரியல் முடிஞ்ச கையோட ஷபானா அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, இப்படியாப்பட்ட சீரியல் நடிச்ச ஷபானாவை சன் டிவி அவங்க சேனல் பக்கம் இழுத்தாங்க. இழுத்தது மட்டும் இல்லாம இவங்கள வச்சு மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற ஒரு புதிய சீரியலையும் ஆரம்பிச்சாங்க. ஒரு வித்தியாசமான கதையில இந்த சீரியல் முதல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா வித்தியாசம் போக போக ஒரே மாதிரியான கதைக்களம். அதுல எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்க மாதிரியான சீன். இதனால இந்த நடிகைக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் மக்கள் மத்தியில தெரியல. நான் ஒரு தமிழக அரசு விருது வாங்கின ஒரு நாயகி, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை கொண்ட சீரியல் இல்லாம இது சும்மா கண்ணை கசக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க மாதிரியான கதாபாத்திரமா இருக்கு அப்படின்னு அந்த இயக்குனர்கிட்ட பேசுனது காரணமா இயக்குனருக்கும் ஷபானாவுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு அதன் காரணமா ஷபானா அதுல இருந்து வெளியேறிட்டாங்க. அதன் பிறகு விஜய் டிவில குக் வித் கோமால் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க ஷபானா. கலந்துக்கிட்டு அதுல ரன்னராகவும் வந்தாங்க. அதோட இப்போ ஒரு சில வெப்சீரிஸ்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில வெப்சீரிஸ்ல ஹீரோயினாவும் நடிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஷபானாவை சன் டிவி மீண்டும் இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஷபானாவை வச்சு ஒரு முக்கியமான சீரியல இயக்கிறதுக்கு சன் டிவி கமிட் பண்ணியிருக்காங்க ஷபானாவை. அப்படி ஒரு முக்கியமான இயக்குனர் தான் இந்த சீரியலை இயக்கவும் போறாராம். கண்டிப்பா அந்த இயக்குனர் இந்த சீரியல்ல ஷபானா வச்சு இயக்குனா இது இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு பயங்கர பிரபலமடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சன் டிவி ஷபானா வைத்து மிகப்பெரிய ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல அதற்கான ஷூட்டிங்கையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஷூட்டிங்கை முடிச்சிட்டு ஷபானா அங்கிருந்தே கிளம்பி அவங்களுடைய வீட்டுக்கு போற வழியில திடீர்னு கார் விபத்துல சிக்கியிருக்காங்க. அவங்க போன கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகி பயங்கர விபத்துக்குள்ளாயிருக்கு. விபத்துக்குள்ளாகி அங்கேயே ரொம்ப நேரம் உயிருக்கு போடின ஷபானாவை அதன் பிறகு ஆம்புலன்ஸ் உதவியோட அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து மிக மிக ஒரு மோசமான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட தகவல்கள் இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.